ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நம்புகிறேன். ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு நல்ல தேவ வார்த்தை என்ன அப்படின்னா, எரேமியா எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் இப்படி சொல்கிறது: நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடங்க. எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல பதிவை பார்த்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வேதத்தின்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னா, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடங்க. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளையோ வழிகள் இருக்கிறது. எப்படி வேணா தங்களுடைய வாழ்க்கையை அந்த வழிகளை கொண்டு போறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராக தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க, உலகம் போகிற வனமாய் நம்ம வாழ்க்கை போகக்கூடாது. வேத வசனம் எப்படி சொல்கிறது, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடந்து போங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய வழிகள் இருக்குது, கேட்டுக்கு போகிற வழி கூட இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நல்ல வழியில் நடங்க. ஏசப்பட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு நடக்க வேண்டிய வழியில் நடங்க, எனக்கு போதிக்க வேண்டிய காரியத்தை போதிங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நிச்சயம் தப்பான வழியில் போயிட்டு இருக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கூட சரியான பாதையில் கொண்டு விடுவார். என் பிள்ளை தப்பான வழியில் போயிட்டு இருக்கிறான், என் கணவர் தப்பான வழியில் போயிட்டு இருக்காங்க, என் குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகள் தப்பான வழியில் போயிட்டு இருக்க நினைச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. தப்பான வழியில் போறவங்களை கூட நீங்க இந்த வசனம் எரேமியா 6:16 சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நல்ல வழியில கொண்டு வருவார். நம்ம இருக்கிற இடங்களை கண்களை போய் சிந்திச்சோம்மா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எரேமியா 6:16 படி நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடங்கன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த வாழ்க்கையில எங்க குடும்பத்தில் எங்க பிள்ளைகள் ஆண்டவரே சோதனைகள் உடன் பிறந்தவங்க அத்தனை பேரும் நல்ல வழியில் நடக்க ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு நாள் நாங்கள் யாரும் தப்பான வழியில் போகாதபடி ஆண்டவரே உங்க ரத்த கொண்டு எங்களை மூடி மறைங்க. உங்கள் நாமம் மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.